சத்யா சம்மதம் சொல்லிட்டா. ஏண்டா உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? அத்த குறி வச்சா எற விழணும். தப்புச்சு மொத்த புறா கூட்டமும் மொத்தமா பறந்துடும். புறாவை சிங்கிளா தூக்கிறதா கரெக்டு. என்னம்மா சொல்றான்? அதுவும் சரிதான். அம்மா அவ சொல்ற நீங்களே என்கிட்ட கேட்குறீங்க. சத்யா கண்டிப்பா கவிதை கிட்ட சம்மதம் வாங்கிடுவான். இல்லடா, முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா அதை பார்த்துக்கலாம். சரி சரி கவிதா வந்துடுறாரு. எங்கடா கிளம்பிட்ட? அம்மா என் ஃப்ரெண்டு கவிதா ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுமா, வர சொல்லியிருக்கா, போய் பார்த்துட்டு வரமா. நாங்களும் கவிதாவை பொண்ணு கேட்டிருக்கோம். சரி நீ போய் பார்த்து பேசிட்டு வா. என்ன சொல்றீங்க, நிஜமாவா? நிஜமா? ஆமாடா, ஏன்னு கேட்குற? இல்லைம்மா, நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு இருந்தேன், ஆனால் நீங்களே கேட்டீங்கம்மா. சரி நான் போய் கவிதா பார்த்துணுமா. நான் சொல்லலை, அவன் ஏதோ இருக்குது அவங்ககிட்ட. ஆட பாவி, பச்சை புள்ள மாதிரி இருந்தா இந்த ஓட்டு ஓடுறான். டேய் இப்ப என்ன சொல்ற? அந்த குடும்பத்தை இந்த மாதிரியே இதாக காப்பாற்றணும். டேய் நான் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, நல்லதை கிட்ட தெரிஞ்சு நல்லவன். அந்த குடும்பத்தை ஆட்டவ இருந்தா காப்பாத்திக்கிட்டோம். அவனுங்க நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அந்த குடும்பத்தை பழி வாங்கியே தீருவேண்டா. இது வரைக்கும் ஓகே, கந்தசாமிக்கு விஷயம் தெரியறப்பதான் ஆட்டம் ஆரம்பமாகும். ஏய் அவன் என்ன பெரிய புடுங்கியா? இவன் என்னமா தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். அவன் சரியா தான் சொல்றான். இதான் என் பொண்ணு, நீ கட்டிக்கன்னு அவன் தூக்கி கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம குடும்பத்துக்கு அவன் பொண்ணை கொடுக்கறது சம்மதிக்கவே மாட்டான். அவன் திருமணம் புத்தி உள்ளவன்டா. எப்படி தருவான்னா எனக்கு தெரியாது, ஆனா அந்த குடும்பத்துல நம்மளுக்கு பொண்ணு வந்தாகணும். அதுக்கு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன், வாங்க. அம்மா கல்யாணத்துக்கு சம்மதம் சத்தியா கண்டிப்பா வாங்கிடுவான். ஆனாலும் நீங்க சொன்ன விஷயம் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேம்மா. முத்து என்னடா அது, குசு குசுன்னு நமக்கே தெரியாம ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கிறானுங்க. தப்பாச்சே. சரி எது வேணா செய்யட்டும், என்ன வேணா செய்யட்டும், நமக்கு நம்ம காரியம் நடந்தா சரி. நம்ம காரியம் நடக்கணும், பார்த்து பக்குவமா நடந்துக்கோ, புரியுதா? ஆமாண்ணே. என்ன மட்டும் லவ் பண்ணு புஜி, என்ன மட்டும் லவ் பண்ணு புஜி. யோ பஞ்சாமிர்தா, என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்குது, ஒரே குஜாலமா இருப்பியாட்டம் இருக்க. அது ஒண்ணும் இல்ல, உன் மேல எனக்கு லவ்ஸ் வந்துருச்சு. வரண்டி மாப்பிள, லவ்ஸ் வரும். யாருக்கு தான் காதல் வராம இருக்க? நீ காதல் வருது இல்லையா, நான் உன்னை கட்டி பிடிப்பேனா? நீ எல்லா வேலையும் முடிச்சு போட்டு ஆம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிடுவேன். அப்புறம் ஊருக்குள்ள ஏன் மயத்தை முட்டிட்டு திரியிற? நோ நோ நோ, அப்படியெல்லாம் நினைக்காத. என்னோட காதல் உண்மையானது. உன்னையும் நம்ம பிள்ளையும் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். ஒருவேளை கைவிட்டா நீ பேசாம இங்கேயே இருந்துக்கோ. யோ நெசமாவா சொல்ற? உனக்கு ராமன் தெரியுமா? தெரியும். அவரு கூட பொய் பேசுவார், நான் பொய்யே பேச மாட்டேன். வேணா எங்க ஊர் பொம்பளைக்கு கேட்டு போரு. அப்படியா? சரி நானும் உன்னை காதலிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எங்க அம்மாவை நீதான் பாத்துக்கணும், எங்க அப்பனை நீதான் பாத்துக்கணும். சரி, என் தம்பி சொந்த பந்தம் எல்லாத்தையும் நீ பாத்துக்கணும். அப்புறம் எனக்கு நல்ல 8 பவுன் இல்ல 10 பவுன் சைன் செஞ்சு போடணும். 4 ஏக்கர் என் பேர்ல காடு வாங்கி கொடுக்கணும். கார் இருக்குல்ல, காரு வாங்கி
கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் உன்னை இப்பயே கட்டிக்க ஒத்துக்கிறேன். இல்ல கண்டிஷன் போறது இவ்வளவுதானா? இன்னும் கொஞ்சம் இரு, இல்ல கேளு. இன்னும் இருக்குதே, உன் மனசு தாங்காது பத்தியா? அதனால மீதி நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். ஓ, இதெல்லாம் கொடுத்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவ? ஆமா, இல்ல அரை மணி எவன் பின்ன கல்யாணம் பண்ணிக்குவா? உனக்கு வயசாகி போச்சு, இடையில பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா பொட்டு நிலப்ப மட்டும் போட்டு தள்ளிடுவேன். யாரு நம்மள ஏமாத்துனீங்களா? சரி ஏங்க, நம்ம 2 பேரும் மனசு ஒத்து போச்சு. ஆமா. நம்ம எப்பங்க பச்சக் பச்சக் கல்யாணம் வச்சுக்கலாம்? இப்பயே போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? போலாம். அப்படிங்களா? ஆமாங்க. சரி, பாத்தீங்கன்னா நம்ம ஜாலியா பேசியிருந்தோம் போலாம். சரி, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் காலையில பஞ்சாமிர்தம் சாப்பிட்டேன். ஐயா, அது பஞ்சாமிர்தம் ஆய் நக்கி நக்கி தின்னீங்களே. சரி, மதியம் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் வந்து பஜ்ஜி சாப்பிட்டேன். அப்படியே நைட்டு இப்ப அண்ணே யாரு யாராங்க? அண்ணே அண்ணே என்ன பண்ணிட்டு இருக்கிற? ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா மங்களத்தோட. ரொமான்ஸ்? ரொமான்ஸா? யா, ஓடி போன முன்னாடி பார்த்தேன். பஜ்ஜி சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? ஏய், ஓடி போன முன்னாடி பார்த்தா? என்னது? ஓடி போன முன்னாடியே பார்த்துனா? ஏய், என்னடா சொல்ற? ஓடி போன முன்னாடி பாத்தியா? என்னடா இது? ஆமா, என் முன்னாடி எங்கதான் நீ பார்த்த? கொஞ்சம் தான் இருக்கிறான். புதஞ்சது இல்லையா? ஏண்டா கூப்பிட்டியா? கூப்பிட்டேன், வர மாட்டேன்னு சொல்லிட்டான். டேய், என்னோட வாழ்றதுக்கு கூப்பிட்டியான்னு கேட்டேன். இல்ல, நான் பொதுவா ஒரு சைஸா வரியான்னு கேட்டேன், அப்படியே வரலிட்டேன். அட பாவி, அவ எவ கூப்பிட்டாலும் வந்துருவா. நீ கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லவே போறா. ஏங்க, அப்ப என் மேல வச்ச காதல்? அட இருமா. அட பாவி, இருமாவா? ஐயா சாமி அழுகுற. நீ இருக்கிற அவனுக்குதான் கல்யாணம், எனக்கு கல்யாணம். ஒரே ஒரு ரஞ்சதான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பையனே இருக்கான்னு எனக்கு தெரியும், போடா. சரி, ஏதோ போன் நம்பர் இருந்தா சொல்ற, பொண்டாட்டி கிட்ட போன் பண்ணி பேசுறேன். இப்படி எல்லாம் கேப் எடுத்து தெரியும். அதான் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சரி, இங்க சொல்லு பார்க்கலாம். 9688599506. ஐயோ அம்மா, எது? 9688599506. ஏண்டா, என் பொண்டாட்டி நம்பரு எனக்கே மறந்து போச்சு. நீ அப்புறம் என் பொண்டாட்டி நம்பர் கரெக்டா சொல்ற? சரி, உன் நம்பர் சொல்லு. 2 இருக்குமா? 63 ஒரு 96 இல்லையா? இங்க நம்பர் முன்னாடி வர மாட்டேங்குதா? இரு பா சொல்றேன். ஏண்டா, அடுத்து உன் பொண்டாட்டி போன் நம்பர் கரெக்டா சொல்ற, உன்னோட போன் நம்பர் தெரியலங்கிற. சரி இரு, நான் போன் பண்ணி பார்க்குறேன். பொண்டாட்டி எடுக்கிறான்னு பார்ப்போம். ஏய், என்னடா எடுக்கவே மாட்டேங்கிறா? இங்க நீ தான் போன் பண்ணி பாரு. ஹலோ அண்ணா, இந்த எடுத்துட்டேன். ஹலோ, நான் தான் உங்க புருஷன் பேசுறேன். ஏய், எது கோவப்படுற? கோவப்படாத, கோவப்படாதமா. இங்க பாரு, நீ எங்கினா போ, எங்கினா வா, எவங்கிட்டனாலும் போ. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லுமா, வீட்டுக்கு வந்துட்டு போன்னு தான் சொல்றேன். எது வரமாட்டியா? சரி, நீ வரல பரவாயில்ல, உங்க அம்மாவை அனுப்பிவிடு. அட, அதுக்கு இல்லாம சோறாய்க்கு போறதுக்கு என்ன போய்ப்போ. அடக்கடவுள, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டா தெரியுது. நான் தான் சும்மா பேசிட்டு போனா. ஏய், நீ பேச போது போன கூட. மங்களம் விளக்கு பார்த்து கூட பிஞ்சு போயிடும். ஏயா, பொண்டாட்டி பேசினதோ அப்படின்னா பொண்டாட்டி கூப்பிட்டு இப்ப வரமாட்டேன் மங்களம் வெங்கலன்னு எங்கிட்ட வரியா? இல்லம்மா, பொண்டாட்டி போனா பரவாயில்ல, நீ கூப்பிட்டா வந்துருன்னு தானே கேக்குறேன். நான் கூப்பிட வேண்டாம், நீ வர வேண்டாம், இடத்த காலி பண்ணு. என்ன ஓடி போயிரியா ஒழுங்கா? போயா.
சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபமேற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. நழுவினால் இதயமும் நழுவுதே, அசந்தது முன்விழி அழகினை திருடுதே, தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, அசந்தது முன்விழி அழகினை திருடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா, காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. அதனால் தானடி பனியிலும் வேர்க்கிறேன், மன்மதன் சந்நிதி முதன் முறை பார்க்கிறேன், அதனால் தானடி பனியிலும் வேர்க்கிறேன், முத்தங்களின் ஓசைகளே பூஜை மணியானதே, செவ்விதழின் ஈரங்களே தீர்த்தமென்று தோணுதே, கால நேரம் என்பது காதலில் இல்லையா, காமதேவன் கோயிலில் கடிகாரங்கள் தேவையா, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபமேற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. எங்க வர சொல்லிட்டு கவிதை இன்னும் காணாமே. சாரி சங்கர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பேசணும் தான் வர சொன்னேன். எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல போறேன்னு. அதை உன் வாயில சொன்னா இன்னும் நல்லா இருக்கு. நீயே சொல்லு கவிதா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வரேன். எங்க போறா? சங்கர், இவர் பேர் கண்ணன், என் மாமா. தெரியுமே, இவரை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க என்கிட்ட. நான் என் மாமாவை தான் காதலிக்கிறேன், என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் அப்பாவும் சம்மந்தம் சொல்லிட்டாங்க. ஆனால் புதுசாக ஒரு குழப்பம். சாரி சத்யா, எனக்கு இதை பற்றி எனக்கு தெரியாது. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் இந்த உன்னை பொண்ணு பார்க்குற விஷயமும் எனக்கு தெரியாது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இல்லை சங்கர், அவரை கல்யாணம் பண்ணிக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். தப்பாக நினைக்காதீங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆரம்பத்தில் பேசி முடிச்சிடணும். அதனால தான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். இதில் தப்பாக நினைக்க என்ன கவிதா இருக்கு? நீ செஞ்சது தான் சரி.
உங்களோட 2 பேர் ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருக்குது. என்னால் ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிக்கணும். சரி, நான் கிளம்புறேன். மாமா, இப்போ உங்கள் சந்தேகம் தீர்ந்ததா? கவிதா, நான் எப்போ உன்னை சந்தேகப்பட்டேன்? அப்புறம் எதுக்கு நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன சொன்னீங்க? சங்கர் பணக்காரன், படித்தவன். அவனை கட்டிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சேன். இங்கே பாருங்க, அதெல்லாம் உங்கள் மனசுக்கு முன்னாடி வெறும் தூசி மாதிரி. பணம் காசு எல்லாம் காதலுக்கு முக்கியம் இல்லை. உங்கள் நல்ல மனசு இருந்தால் எனக்கு அதுவே போதும். என் மாமா கூட வாழ்ந்தா நான் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது போதும் எனக்கு. கவிதா, உன் மனசை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னால் உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சேன். சரி, இனி நம்ம சந்தோஷமாக வாழலாம். வா. நீ கொண்டு வந்த ஜாதகத்திலேயே இந்த பையன் நல்லா இருக்கான். அந்த ஜாதகத்தையும் நான் பார்த்துட்டேன். அது கரெக்டாக தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இந்த பையனை சத்யாவுக்கு பார்த்துட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆமாங்க ஐயா, நம்ம தகுதிக்கு சரியான இடம். சரி, அவன் வரட்டும், நான் இப்போ பேசிடுறேன். வாமா, இங்கே வாமா. அப்பா, இந்த ஃபோட்டோ பாரு. இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். ஃபோட்டோ அது பார்க்கும்போது ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜாதக ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி நம்ம தகுதிக்கு சரியான இடம் தான். அதனால் பார்த்து சொல்லுமா. இல்லைப்பா, வேண்டாம். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவரே மாப்பிள்ளையை பேசி முடிச்சிருக்கேன். என்னது, காதலிக்கிறியா? யார? அதான் அன்னைக்கு கோவிலில் பார்த்தமே, ஈஸ்வரி அம்மா பையன், அவங்கள தான். என்னது, ஈஸ்வரி பையனா? என்ன விளையாடுறியா? ஆமாம், அவங்கள எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் தெரியும். ஏப்பா, அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அவர் என்னப்பா பண்ணுவாரு? ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அவ்வளவு தூரம் பேசி எல்லாத்தையும் நீ தெரிஞ்சிட்டியா? இங்க பாரு, இந்த கல்யாணத்தை என்னால சம்மதிக்க முடியாது, ஏத்துக்கவும் மாட்டேன். சரி, நீங்களா செஞ்சு வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். என்னது, யாருக்கிட்ட பேசுற? என்ன பேசுற? யாரு நினைச்சு பேசிட்டு இருக்கிற? இங்க பாரு, இதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன். அம்மால பிள்ளையாச்சின்னு சொல்லி செல்லமா வளர்த்தா என்கிட்ட பேச்சுக்கு பேச்சு எழுத்தா பேசிட்டு என்ன யாருன்னு நினைச்சேன்? இங்கே பாருங்கப்பா, நீங்களே கொண்டாலும் சரி இல்லை நானே செத்தாலும் சரி, எனக்கு கல்யாணம் நடந்தா அது ராஜாவோட மட்டும்தான். அக்கா, என்ன பேசுற நீ? ஹே, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். தள்ளி பாத்தியா பாத்தியா பூசாரி, அவ என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தியா? இங்க வா கவிதா, உனக்கு அவளை பத்தி, இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியும்ப்பா. அப்பா, அவ விருப்பப்படியே இந்த கல்யாணத்தை அவளுக்கு செஞ்சு வச்சிருங்கப்பா. ஐயா, பாப்பா சொல்றதும் சரிதான். என்ன நம்ம நேரம் வேற சரியில்லை. என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? என்னால எப்படி சம்மதிக்க முடியும்? அவதான் தெரியாம பேசிட்டு இருக்கிறா. அவதான் தான் மண்ணை வாரி தான் தலைமையில போட்டுக்கிட்டு போறா. அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? என் பொண்ணோட வாழ்க்கை தன்னால அழிஞ்சு போறத என்னால எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? அப்பா, நீங்க ஆவேசப்படாதீங்கப்பா. வேற என்ன பண்ண முடியும்? நம்ம யார் சொன்னாலும் அவ கேட்குற நிலைமையில அவ இல்லப்பா. அம்மா, அந்த குடும்பத்தோடு நாம எப்படிமா சம்மதம் வச்சுக்க முடியும்? நாம் எப்படி சம்மதம் வச்சுக்க முடியும்? உன் அக்கா என்ன நினைக்கிறா தெரியுமா? பாம்பை, நாகப்பாம்பு எடுத்து தான் கழுத்துல நகையா போட்டுக்கணும்னு நினைக்கிறா. அவளுக்கு தெரியாதுமா, அவளுக்கு தெரியாது பின்னாடி இது கடிக்குன்னு. அப்படி கடிக்கும் போது அவ துடியா துடிக்கிறத பார்த்து என்னால தாய்க்க முடியாதுமா, என்னால தாய்க்க முடியாது. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நீ இரு. யாராவது அங்க பாருங்கப்பா, யாரு வராங்கன்னு.
அப்படி பார்க்குறீங்க? உங்கள் பொண்ணை நிச்சயம் பண்ண வந்திருக்கேன். என்னது நிச்சயம் பண்ண வந்திருக்கியா? யாரை கேட்டீங்க வந்தீங்க? என்ன கேட்ட? சாரி, என்ன கேட்டீங்க? உன்னை இங்க யாரு வர சொன்னதுன்னு கேட்டேன். உங்களை யாரு இங்க வர சொன்னா? அப்பா, நான் தான் வர சொன்னேன். அக்கா, என்னக்கா இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ற? ஏய், அமைதியா இருக்கியா? இது ஏன் வாழ்க்கை பிரச்சனை, எனக்கு தெரியும். என்ன சம்மந்தி, முதல்ல தட்டை வாங்கிக்கிங்க. இப்போ நீங்களா தட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா 2 மாதம் கழிச்சு உங்கள் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போவே உங்கள் பொண்ணை, சாரி என் மருமகளை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன். கவிதா, கண்ணன் எங்க போயிட்டான்? முதல்ல கண்ணனை கூப்பிடு. அப்பா, மாமா. அவன் வெளியூருக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சு தானே நாங்களே வந்திருக்கோம். அவன் இருந்தா மட்டும் கிழிச்சிருவானா? தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். கேட்டிங்களா? எல்லாத்துக்குமே துணிஞ்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்ததை ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. நீ யார் தட்டை வாங்கிட்டேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நானே உன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டோம்னா ஓட போகுது புள்ளையை இழுத்துட்டு போயிட்டான்னு ஈஸ்வரின்னு இந்த ஊரே பேசும். காரி உங்க முகரையில துப்போம். மாமா, என் செல்ல மாமா, எங்க குடும்பத்தை எப்பவுமே கெத்து. சொல்றத கேட்டுக்க, எங்க அம்மா சொல்றத. அப்பா, தட்டை வாங்கிக்கலாம்ப்பா. புத்திசாலி பொண்ணு, நீ பொழைச்சுக்குவ. அநியாயம் ஜெயிச்சுதா சரித்திரமே இல்லை. நல்லவங்க எப்பயுமே தோக்க மாட்டாங்க. அப்படியா சொல்ற? அதையும் பார்க்குறேன். இதாங்க பிடிங்க. அப்போ நாங்க வரட்டுமா சம்மந்தி? வரட்டா? கந்தசாமி, அப்படியே அதிரடியில் ஆடி போயிட்ட. இதுக்கே இப்படி இடிச்சு போய் நின்னா எப்படி? இனிமேல் தான் என் ஆட்டாம சூடு பிடிக்க போகுது. போங்கடா. என் பேச்சு நீ கேட்டு நடந்திருந்தா சேதாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மாமா, என்ன மாமா? மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா, அமைதியா இருங்க. இல்ல கவிதா, அவங்கள வெட்டினாதான் என் ஆத்திரம் தீரும். ஆள் இல்லாத போகுது, வீட்டுக்குள்ள போகுது, நிச்சயம் பண்ணி இருக்காங்க. அவனுங்க யாரும் உயிரோட இருக்க கூடாது. மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. அமைதியா இருங்க மாமா, தயவு செஞ்சு. எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச எல்லா பசங்களும் அலறணும். அல்ல கையா வந்தவனுக்கு கை இருக்க கூடாது. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சவனுக்கு கால் இருக்க கூடாது. என் மாமா சம்மதம் இல்லாம நிச்சயம் பண்ணவனுக்கு நிச்சயமா உயிரோடு இருக்க கூடாது. மாமா, இப்ப நீங்க அங்க போறதுனால பிரச்சனை ஒன்றும் தீர போறது கிடையாது. பிரச்சனை பெருசாதான் ஆகும். ஏன் மாமா, நீங்க விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா கேட்டு போறது உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை, என் அக்காவோட சத்திய வாழ்க்கை. அதை நீங்க நினைச்சு பாத்தீங்களா? கவிதா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவங்கள சும்மா விட மாட்டேன். கவிதா, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல என் இஷ்டப்படி விடு. அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மாமா. என் பேச்சை மீறி நீங்க அங்க போகவே கூடாது. எதிர்பாராத நேரத்துல எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள பூந்து அத்தனை பேர்த்தையும் வெட்டி சாய்க்கணும்.
ஏய், அருவாளை எடுத்துட்டு இப்ப எங்கடா போற? நீ போய் அவங்கள வெட்டி போட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் இங்க நடந்தது எல்லாமே இல்லைன்னா போயிடுமா? அதனால அவங்க அப்படியே துப்புன்னு விட்டுடலாமா மாமா? டேய், இதை நான் செய்யறதா இருந்தா என்னைக்கு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சு என் புள்ளைய நிச்சயம் பண்ணேன்னு சொல்லி தட்டை என் கையில நீட்டாலோ அன்னைக்கு அத்தனை வெட்டி கண்டு தட்டுமா வெட்டி போட்டுருப்பா. பைத்தியக்காரா, இன்னொருத்தரோட உயிரை யாருக்கு இருக்கிற உரிமை இல்லடா. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணும் பேச வேண்டாம். முதல்ல வச்சிருக்கிற கையில கத்தி அது முதல்ல கீழே போடுறா, போடுறா கீழே. இங்க பார், உன்னால அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உயிருக்கு இல்ல எதுக்குமே எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட இந்த மாவுகிட்ட சத்தியம் பண்றா, சத்தியம் பண்ற. மாமா, உங்க வார்த்தையை மீறி நான் என்னைக்குமே நடந்ததில்லை. நான் உங்க அன்புக்கு கட்டுப்பட்டவன். இந்த அனாதைக்கு நீங்க தான் மாமா குலசாமி. உங்களை மீறி நான் என்னைக்குமே நடந்ததில்லை. இப்ப சொல்றேன், என்னால அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. அது உங்க மேல சத்தியம். டேய் தகப்பா, என்னடா பண்ற? மகனே, விஷக்கடிக்கும் மருந்து தயாரிச்சுக்கிறேன். இது ஒரு வைத்தியம். அப்பா, இந்த நாட்டு வைத்தியம் உங்களோட அழிஞ்சிடக்கூடாது. அது எப்படி எனக்கு கொஞ்சம் கத்து கொடுப்பா. மகனே, இது ஒரு நாள் கத்துக்கூடிய விஷயம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியும். சரிப்பா, எப்படியோ ஒண்ணு எனக்கு கத்து கொடுங்க. ஐயோ, வலிக்குது வலிக்குது வலிக்குது. என்ன பண்ணுவேன்? யாருகிட்ட சொல்லுவேன்? எங்கூட வலிக்குது? யோ, நேத்து நான் உங்ககிட்ட சப்பி சப்பி சாப்பிடுறது குச்சி மிட்டாய் கேட்டனா? ஆமா. நீ வாங்கினது கொடுத்தியா? ஆமா. நான் வாயில வச்சு சப்பிட்டு படுத்து அப்படியே தூங்கிட்டயா? அப்புறம் அந்த இனிப்புல தேன் பூச்சி வந்து கடிச்சிருச்சு. உதறு வலியா வலிக்குது. அடி ஏண்டி திருட்டு முண்டை, ராத்திரிக்கு வந்து நான் சாப்பிடலான்னு இருந்தா என்னத்த? குச்சி மிட்டாயா? அதுக்குள்ள நான் சப்பி அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்க. இங்க பாரு, வர வரன்னு பேச வேணாம். ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. என்ன மகனே, அப்பா, இப்பதான்டா நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமாப்பா ஆமாப்பா. மருமகளே, உனக்கு என்ன? எனக்குங்களா? பூச்சி கடிச்சிருச்சுங்க, தேன் பூச்சியா. மருமகளே, எந்த இடத்துல கடிச்சது? உதட்டல. அந்த கடிச்சு கடிவாய காட்டு. நாக்கால நக்கி, நாக்கால நக்கி பல்லால அந்த கொடுக்க இழுத்து எடுத்துற. சரிங்க. அப்ப அந்த வலி சரியா போயிடும். சரிங்க, நான் ரெடி. நீங்க ரெடியா? ஏண்டா டேய், நான் இருக்கும்போது நீ உதட்ட நாக்கால வச்சுட்டு நக்கறியா? ஓடி போயிரு மகனை, வெட்டு ஓச்சு போடுவேன். ஏங்க கம்முனு இருங்க, வைத்தியம் தானே பண்றேங்கிறாரு. ஓ அப்படியா? ஆமா, கம்முனு இருங்க. ஓகே. வாங்க மாமா, எப்படி பண்ணணும்? மருமகளே, இங்க காட்டு முடியல. என்னத்த உதறியா? ஏய், என்னடா உன்ற டேய்? ஏயா, வெச்சு ஒரு சப்பு கூட சப்புல, அதுக்குள்ள புடிச்சு இப்படி எடுத்து புட்டிய. ஏண்டா, ஒரு மாமனார் மருமகளை செய்யற வேலையா இது? மருமகளே, எப்படி வைத்தியம்? மாமா, ஏதோ அந்த அளவுக்கு இல்லாட்டியும் நீங்க ஒரு சப்பு சப்புறது கொஞ்சம் வலி கம்மியா இருக்கு மாமா. டேய், ஏண்டா
பொம்பளை உதட்டு கடிக்கிறதுனா நீ போவ ஆ? இதுல வந்து மாமனாரும் கூட தெரியாம மருமகளை உதட்டு நீ கடிக்கிறியா? ஏங்கம்மா, எந்த பூச்சி கடிச்சாலும் இப்படி நீங்க வைத்தியம் பாப்பீங்களா? இல்லையா பாப்பா, ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும்? எல்லாத்துக்கும் பாப்பா. சரிங்க மாமா. ஐயோ டேய் தகப்பா, வலி தாங்கவும் முடியலடா. அடே இளவெடுத்து என்றா ஆச்சு? அந்தியூர்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருந்த அவசரமா வந்துச்சு, அப்படியே போய் ஓரமா ஒதுங்கலான்னு போதுங்களா? வாக்கியா வீட்டுல உட்காந்தேன். உட்காந்த என்னமோ ஒன்று கடிச்சுது. சும்மா கடுக்கடுன்னு பிடிக்குது. மகனே, அப்பா அவனுக்கு என்னமா கடிச்சிருச்சாமா? எதை கடிச்சது? என்னமோ குடிச்சு கடிச்சிருச்சாமா. அதனால நான் உனக்கு ஒரு வைத்தியம் சொல்லி கொடுத்தேன்ல. ஆமாப்பா. அத நீ என்ன பண்றீங்கன்னா அந்த வைத்தியத்தை அதே நான் செஞ்ச மாதிரியே நாக்க வச்சு நாக்கால நக்கி அந்த கோடு கடுத்துரு. நானு சரிப்பா. போங்க செஞ்சு எடுத்துருங்க. எங்கன்னு கேளுங்க. எங்கடா இடம் தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறான். அப்பா நீ அவனை கூட்டிட்டு போயிரு, நான் அவனை பார்க்க மாட்டேன். டேய் தகப்பா, அவன் ஒன்றும் பண்ற மாதிரி தெரியலடா. நீயாவது வந்து எடுத்து விடுறா. டேய் சரி வாடா வாங்க போலாம். பாவம் எடுத்து விட்டுருக்கலாம்ல, அவன் எப்படி தூக்கிட்டு வந்தான்? ஒன்னும் இல்லை மங்கம்மா, நான் அவன் 2 பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும், அதனால அவன் துரத்தி விட்டான். சரி, அந்த வழியை எடுத்துட்டு அப்புறம் துரத்தி விட்டுருக்கலாம்ல. அவன் வழி எடுத்தா அப்புறம் அவன் இருக்கிறவங்களை வழி எடுத்து விட்டுருவான் பாருங்க. பாவம் இருந்தாலும் நான் வேணா போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வரட்டுமா எப்படி இருக்கான்ட்டு? பாட்டோம் ஓடு, ஆனா வந்துடணும். இல்லைங்க, நான் உங்க பொண்டாட்டி மேல ஓடி போக மாட்டேன், கரெக்டா வந்துடுவேன். சரி போயிட்டு வா. நான் போயிட்டா நீங்க தனியா இருந்துக்குவீங்களா? நான் இருந்துக்கிறேன். இல்ல நானும் கூட வந்துடுறேன். அப்பயும் விட மாட்டீங்க, பின்னாடி வருவீங்க. விடுறதே இல்ல. டேய் தகப்பா, என்றாச்சு? மகனே, ஏய் அது கொடுக்காத. வேற என்ன? இவ்வளவு பெரிய கொடுக்கணும். அப்படியா? ஐயோ, அவன் கடிச்சது கொடுக்கலையா? பூ என்னடா அது? ஏண்டா யோ, அத கூட விடாமையா நீ போய் எடுத்துட்ட? என்ன அவன் எடுக்க சொன்னா நான் எடுத்து விட்டேன். என்ன இடம் எதுலாம் பாக்குறது கிடையாது, மக்கள் பிடிச்சி எடுத்துறது. ஏன்னா உசோடு இருப்பியா இல்ல என்ன? வலிக்குது விடுதான் போய் ஜிஹெச்ல ஊசி போட்டு தொலை. ஏதோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா கூட ஒரு அரிசி 5 கிலோ தந்திருப்பான். அவன் இங்கேயே முடிச்சு விட்டான் ஜோலிய. என்னால ஒண்ணு வலி தாங்க முடியலையா? நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், இதுக்கு மேல ஒண்ணு முடியல. போயிட்டு வந்து கூட வரட்டுமாடா? நீ வந்தீங்கன்னா போற வழியில் பாக்குற கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க பேசிட்டு நான் அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். போய் சரி, நீயும் போய் போங்க, எல்லாம் போங்க. பேந்த முடிச்சிட்டு அப்படியே நில்லுங்க, போங்க. என்னடா போங்கனது? ஏயா என்ன இப்படி பழி வாங்குறியப்பா ரவியப்பா? நான் தான் என்ன சாமி பண்ணிட்டோம், தரமா நடிப்பாக கூட்டி அந்த இங்க தொங்குல கிடக்குது. சரி, எல்லாம் போயிட்டாங்க. நாமளே தான் கொஞ்சம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் என்ன வாசம் சாப்பிட்டேன்? எங்க சாப்பிட மனவேதனை கிடைக்கிறேன். நான் மனவேதனை இருக்கும்போது 4-5 பிரியாணி உள்ள கப்புன்னு போகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்க கொடுக்க எடுக்கவன் இது எடுக்கிறவனு போனாங்க. என்னாச்சு? என்னதுன்னு தெரியல. போய் நம்ம ஒரு பார்ப்போமா? வந்தவனும் விட மாட்டாங்க. நீங்க உடனே சீனுக்கு வந்துருவாங்க. நாம போவா. ஏன்டி அக்கா போ. மாமா, கல்யாண பத்திரிக்கைலாம் ரெடி ஆயிடுச்சு. அப்பா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. கவிதா, நான் பார்த்து என்ன செய்ய போறேன்? ஏன் மாமா, என்னாச்சு? அத்துமீறி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்டு பொண்ணவே கல்யாணம் பண்ணி நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஒண்ணுமே நாம செய்ய முடியலையே. இங்க பாருங்க மாமா, எது எப்படியோ அது அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை தானே. சத்யா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் அவங்கள சும்மா விட்டு வைக்கிறேன். மாமா, நீங்க கோவப்படாதீங்க. இதுல ஒரு நல்லது இருக்கு. என்ன நல்லது? அவங்க கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்து நம்ம கல்யாணம் தானே, அதை தான் சொன்னேன். நான் உன்னை விட்டுட்டு எங்க ஓடி போயிருப்பேன்? என்ன அதுக்குள்ள அவசரம்? எனக்கு சீக்கிரமா உங்க கையால தாலி கட்டிக்கணும், வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூட சந்தோஷமா வாழணும். ஒரு நாள் கூட வேஸ்டே பண்ணக்கூடாது மாமா.
கவிதா, இந்த படிக்காத பட்டிக்கத்தாங்கிட்ட அப்படி என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? யாருக்கும் கெடுதல் செய்யாத உங்க நல்ல மனசு, அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் நான் அவங்க கூட இப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா மாமா? சொல்லு சொல்லு. ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்டு என்ன சண்டை போடுறீங்க. நான் போறேன். இது சும்மா தமாசுக்கு சொன்னேன். சரி, நம்ம எப்படிலாம் வாழணும்னு ஒரு கனவு கண்டு வச்சிருக்கேன், அதை சொல்லட்டா? மாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5 குழந்தைங்களை பெற்றுக்கணும். அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தியை எடுத்துட்டு ஒரு நாள் உங்களுக்கே சொல்லாமல் நான் சுமங்கலியா வயசாகி செத்து போகணும். அப்போ கூட உங்களை தவிர என்னை யாருமே தொடக்கூடாது மாமா. இதுதான் என்னோட ஆசை. ஏன் கவிதா இப்படி பேசுற? நீ செத்துட்டா நானும் உன்னோட வயசு செத்துருவேன். மாமா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நம்ம 2 பேரும் நிச்சயமா நல்லா வாழ்வோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. சரலது கண்ணார ஊறி வர ஒன்ன நினைச்சேன், நான் ஒன்ன நினைச்சேன், எந்த பூர்வ ஜன்ம புண்ணியமா ஒன்ன அடைஞ்சேன். காந்தார சிற்பம் உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்சேன்? தீக்குச்சி வந்து தீக்குச்சி கிட்ட சௌக்கியம் கேக்குதுன்னு நானும் நினைச்சேன். உன் கண்ண குழி முத்தம் வச்ச என்ன நினைச்சேன்? என் நெஞ்சு கொடி மீது ஒண்ணு கேட்க நினைச்சேன். என் பேராச நூறாச கேட்கையில் அடித்தேன் மல்லி நீ என்ன நினைச்சடி? 6-7 கட்டிலுக்கும் 5-6 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன், நான் சொல்ல நினைச்சேன். ஒன்ன ஒட்டு மொத்த குத்தகைய அள்ள நினைச்சேன், அள்ள நினைச்சேன், நான் அள்ள நினைச்சேன். ஒன்ன ஒட்டு மொத்த குத்தகைய அள்ள நினைச்சேன். மெத்தைக்கு மேல உன்னோட சேலை என் கையில் சேர்க்கும் வேளை என்ன நினைச்ச? எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சுதுன்னு நானும் நினைச்சேன். நீ உள்காயத்தை பார்க்கிறப்போ என்ன நினைச்ச? நீ நகம் வெட்ட வேணும்னு சொல்ல நினைச்சேன். நாம் ஒன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும்னு நினைச்சையா? கல்யாண
சொர்க்கத்துல கச்சேரி நேரம்னு கட்டி பிடிச்ச நான் கட்டி பிடிச்சேன் வெட்காட்டு மூச்சு முட்டை கட்டி பிடிச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தையே எட்டியதா துள்ளி குதிச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தையே எட்டியதா துள்ளி குதிச்சேன் குற்றால சாரலது கண்ணு